What happens when you don't post any videos for 10 days? அடையா இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தானுன்னா பதறிடுவானுங்க. டெல்லி பாபு, கணேசா, குமாரு, ஃப்ரெண்ட்ஸ் ஈச்சண்டா கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்களே. Hi, this is Creative Code. நம்மளோட HTML எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் எலமெண்ட் மெத்தட்ஸில் ரிமூவ் ஆட்ரிபியூட் அப்படின்ற மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் HTML எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த இடத்துல என்னோட லோகோ வந்து நான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் டேக்கு மெயினான ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து SRCலேருந்து நம்ம ஆட் பண்ணுற அந்த இமேஜ் வேல்யூ தான். ஸோ இந்த SRC ஆட்ரிபியூட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா நம்மளோட எலமெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். இப்போது என்னோட ப்ரொஃபைல் இமேஜ் அப்படின்ட்டு ஐடி நேம் வச்சுருக்க இந்த இமேஜை வந்து நான் document.getElementById மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இப்போது அந்த SRC ஆட்ரிபியூட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணோன்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸான ப்ரொஃபைல் இமேஜ் அண்ட் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆட்ரிபியூட் அப்படின்ற மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணணும். அண்ட் நம்ம எந்த ஆட்ரிபியூட்டை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட்டில் வந்து ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இமேஜ் டேக்கு அதோட ஃபைல் பாத் வந்து SRC ஆட்ரிபியூட் மூலிமா தான் போகுது. ஸோ SRC ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் இங்கே SRC அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, ஏன்னா நம்ம SRC ஆட்ரிபியூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அண்ட் இதை கன்சோலில் வந்து செக் பண்ணலாம். இப்போது வெறும் ஐடி ஆட்ரிபியூட் இருக்குது அண்ட் கிளாஸ் ஆட்ரிபியூட் இருக்குது. SRC ஆட்ரிபியூட் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளோட இமேஜ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகலை. இந்த கோடை வந்து நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட் மெத்தடை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ஒரு HTML எலமெண்ட்டை ஆட்ரிபியூட் டிபெண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறப்போ இந்த ரிமூவ் ஆட்ரிபியூட் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணால் தான் எனக்கு வந்து இந்த பெல் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். பட் இப்போ சப்ஸ்கிரைபே பண்ணலைனாலும் இந்த பெல் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஐக்கானெல்லாம் வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுவோன்னா, ஐ டேக்கில் கிளாஸ் நேம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த கிளாஸ் நேமில் இருக்கிற டெக்ஸ்ட்டு தான் வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க அந்த லைப்ரரியோட லிங்க். ஸோ இப்போது இந்த பாக்ஸ் ஐக்கானோட லிங்க்கை வந்து என்னோடய HTML பேஜில் வந்து நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே கொடுக்குற கிளாஸ் நேமை டிபெண்ட் பண்ணி தான் அந்த பாக்ஸ் ஐக்கான் லைப்ரரியில் இருக்கிற ஐக்கான் வந்து என்னோடய வெப்பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் நான் இந்த ஐடேக்கு கொடுத்துருக்க கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த பெல் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், BXை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகலை. இதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம இங்கே கொடுக்குற கிளாஸ் நேமை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க இந்த பாக்ஸ் ஐக்கான் லைப்ரரியில் வந்து செக் பண்ணுறப்போ அந்த லைப்ரரியில் இருக்கிற ஐக்கான் நேமும் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்க கிளாஸோட நேமும் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த லைப்ரரி வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுற ஐக்கானை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி இருக்கிறதால தான் இதை வந்து ஆட்ரிபியூட் டிபெண்டன்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளாஸ் ஆட்ரிபியூட் இல்லைன்னா அந்த ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த எலமெண்ட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த பெல் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்படி இருக்கப்போ நம்ம அது வரைக்கும் வந்து இதை ஐடியலாக வச்சுருக்கணும். அப்போது நம்ம ரிமூவ் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி இந்த எலமெண்ட்டோட ஆட்ரிபியூட்டை ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஸோ அகைன் நான் இதை BXன்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போது பெல் ஐக்கானை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணி அதோட கிளாஸ் ஆட்ரிபியூட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஆல்ரெடி நான் பெல் ஐக்கானை வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பெல் ஐக்கான் டாட் ரிமூவ் ஆட்ரிபியூட் கிளாஸ் ஆட்ரிபியூட் ரிமூவ் பண்ண போகிறதால கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஐக்கானோட கிளாஸ் ஆட்ரிபியூட் ரிமூவ் ஆகிடுச்சு, அதனால் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகலை. அண்ட் இந்த வீடியோவில் ரிமூவ் ஆட்ரிபியூட் மெத்தட் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.